வணக்கம். யாம் இருக்க பயமே. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அய்யனாரப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அய்யனாரப்பன் கோயிலுக்கு உள்ள வர வழியில பார்த்தீங்கன்னா, அண்ணா இந்த சாமி பேர் என்னங்கண்ணா? மலையாள வீரன். மலையாள வீரன் இவர் பேரு. அய்யனாரப்பன் வந்து உள்ள இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, சைவம் அவரு. அதனால அவருக்கு வேண்டுதல் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடு, கோழி இதெல்லாம் வந்து இறைவனுக்கு படைக்கிறதுக்கு அங்க அலோவ்டு இல்ல. உள்ள அய்யனாரப்பன் வந்து அங்க இதெல்லாம் பண்றதுக்கு அலோவ்டு இல்ல. அதில் அங்க வச்ச நேர்த்தி கடனை நீங்க வந்து இவர்கிட்ட தான் வந்து படைக்கணும். அதுதான் அப்படியே இந்த கோயில்ல அப்படியே உள்ள இங்க பார்த்துட்டு நம்ம அப்படியே அய்யனாரப்பனை உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பக்கத்துல ரொம்ப சந்தோஷம். சிலையெல்லாம் நிறைய இருக்கு. அப்படியே நான் உங்களுக்கு பொறுமையா. ஆனா இந்த அம்மன் என்ன விசேஷம் இங்க? கன்னிமார், கன்னிகள் 7 கன்னிகளும் இளைய கன்னிமார். ஓ, கன்னிமார்கள்ல இவங்களும் ஒருத்தரா? ஆமா, 7 பேர். அது மீதி 6 பேர் அங்க இருக்காங்க. இவங்க மட்டும் ஏன் தனியா இருக்காங்க இங்க? 7 கன்னிகள் இளைய கன்னி. அது அந்த காலத்து ஐதீகம். அது உங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. அது பக்கத்துல இருக்கிறது கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமிங்களா? அப்படியே காமிச்சாங்கன்னா மத்த கன்னிமார்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. மொத்தம் 7 பேரு. அதுல இங்க நடுவுல 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அய்யனாரப்பன் தான் பார்க்க வந்தோம். ஆனா இந்த கோயில் வந்து நம்ம இருக்கிற வரலாறுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெய்சிலுக்க வைக்குது. கன்னிமார்களும் இங்க இருக்காங்க. அதுவும் கன்னிமார்கள் இருக்க அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இங்க பாருங்க 4 பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. கடைசியா சொல்லக்கூடாது. அதாவது இவர் பக்கத்துல இருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் எல்லாம் பாத்துக்கோங்க. காண கிடைக்காது. இங்க திருவிழா எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல தான் ஒரு டைம். பல ஊர் மக்கள் வரதா வந்து சொல்றாங்க. ஆடி மாசம் வந்து வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த கோயில். இல்ல நடுவுல வந்து பாக்குறதுனால பார்க்கலாம். ஆனா கோயிலோட டைமிங் தான் 6 to 6. 6 to 6 ஓப்பன்ல இருக்கும். வீக்லி 7 டேஸ் பாத்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நேர்ல வாங்க. ஆனா இந்த கோயிலோட இருக்கிற இடம் கரெக்டா என்ன லொகேஷன் இடம்? இது கீழ் புத்துப்பட்டு சாவடின்னு சொல்லுவாங்க. சாவடி கீழ் புத்துப்பட்டு சாவடியா? கீழ் புத்துப்பட்டு சாவடி செக் போஸ்ட், அந்த பஸ் ஸ்டாப் பேர். ஓகேண்ணா. பாண்டியில இருந்து 16 கிலோமீட்டர். பாண்டியில இருந்து 16 கிலோமீட்டர். ஈசிஆர் ரோடு இது. சென்னை ரோடு இது. இதுல வந்தீங்கன்னா அய்யனாரப்பன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தகவல் சொல்லுவாங்க. நம்ம உள்ள போய் அய்யனாரப்பனை பார்த்தலாம். அய்யனாரப்பன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்கு. லட்சுமணன் சாமி அவர்களோட ஜீவ சமாதி இது. அடுத்து இப்ப நம்ம அய்யனாரப்பன் சாமியை வந்து நம்ம பார்க்க போயிடலாம். இது வந்து ஜீவ சமாதி இருக்கிற இடம். மக்கள் கூட்டத்தை பாருங்க இங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில். விநாயகரை பார்த்துட்டு நம்ம இப்ப வந்து அய்யனாரை பார்க்க போயிட்டு இருக்கோம். உள்ள போயிடலாங்களா? அப்படியே காட்டுறேன் பாருங்க. இதுதான் கோயிலுக்கு உள்ள போற பாதை. நம்ம அப்படியே உள்ள போறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உள்ள வீடியோ எடுக்க விடுறாங்களான்னு தெரியல. நான் அப்படியே வெளியே வந்துட்டு இந்த கோயில் எங்க இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல அவ்வளோ அருமையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து குலதெய்வ வழிபாடா இருக்காரு இவரு. அதனால இங்க வந்து ஆடி மாசம் வந்து அவ்வளவு திருவிழா மாதிரி இருக்குன்றாங்க இந்த இடம். அன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா உள்ள வந்துட்டாங்க. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த இடம் தான் வந்து அய்யனாரப்பன் பிறந்த இடமா சொல்றாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கோயிலோட வரலாறு என்னன்ட்டு. இது ரொம்ப பழமையான கோயில் இது. அய்யனாரப்பன் பிறந்த இடம்னா அப்ப அந்த இடத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த கோயில் வந்து ஆடி மாசத்துல ரொம்ப பயங்கர விசேஷமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா மாவட்டத்துல இருந்து வருவாங்களாம். இது வந்து ஆடி மாசத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். அது பாருங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அய்யனாரப்பன் பிறந்த இடத்த ஒரு வழியா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க அடுத்தடுத்து பார்த்தரலாம். இதுவும் ஒரு வழி பாதை உள்ள நம்ம இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான ஒரு பாதையா இருக்கு. அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த இடம் இவ்வளோ ஃபேமஸா இருக்கு. எனக்கு நிஜமா தெரியல. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இது அப்ப எவ்வளவு பழமையான கோயில்னா பார்த்துக்கோங்களேன். அய்யனாரப்பன் பிறந்த இடம்னா அப்ப இதோட வரலாறு எனக்கு நிஜமாலுமே தெரியலைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தது. இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இந்த அய்யனாரப்பன் கோயில பத்தி ஒரு தகவல் சொல்றேன்னு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க நானு. இது வந்து நமக்கே தெரியாது. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடியே இது வந்து இந்த அந்த குதிரை எல்லாம் கோயில்லாம் ஏன்னா வருஷம் தெரியல. தெரியல, தெரியல. நம்ம தாத்தா காலத்துலேருந்தே இருக்கு. வெள்ளைக்காரன் பேர்லேருந்து இருக்குது. இந்த குதிரை வந்து அவர் தான் அவங்க வெள்ளைக்காரன் பேர்ல கட்டின குதிரை தான்னு பெரியவங்க சொல்றாங்க. நமக்கு தெரியல. ஆனா இங்க வந்து என்னன்னா இது அய்யனார் பிறந்த இடம். அப்போ சிவன் அதான் விநாயகர் கோயில். இது குதிரை வந்து சீட்டு கட்டுவாங்க. அவங்க பிரச்சனைக்கு. சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை. இந்த இடத்துல இது தொட்டிலாம் வந்து கட்டியிருக்காங்க. திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கட்டுறது தான் புத்து. இந்த கோயில் எந்த மாசத்துல வந்து ரொம்ப சிறப்பா ஆடி இருக்கும்? மாதம் சிறப்பா இருக்கும். எந்த ஊர் எந்த ஊர்ல இருந்தெல்லாம் மக்கள் இங்க? எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. செத்துப்பட்டு ஊர்ல எல்லா ஊர்லேருந்து திருப்பதிலேருந்து அங்கே எல்லாத்துலேருந்து வராங்க. இது வந்து அய்யனாரப்பன் வந்து எல்லாருக்குமே குலதெய்வம். பொதுவாக சொல்ல போனால் சென்னையில அதிக பேர் வருவாங்க சென்னையிலேருந்து. அது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்து. அப்புறம் திருமணம் ஆகிறவங்களுக்கு மாங்கல்யம் கட்டுவாங்க. இங்கே வந்து குதிரை என்ன சிறப்புனாக்கா சீட்டு எழுதி கட்டுவாங்க. இந்த குதிரை அந்த 4 குதிரை இந்த குதிரையில் அந்த இடத்துல சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தீராத வழக்கு, கணவன் மனைவி பிரச்சனை, செய்வன கோளாறு, திருடு போனது, குடிக்க மாட்டேன்னு இது மாதிரி பல பிரச்சனைக்கு சீட்டு எழுதி கட்டுற இடம் இங்கே தான். ஆனால் கட்டினது பரவாயில்ல, எல்லாமே சர்வீஸ் ஆகுது. கட்டின பிறகு சரியாக போச்சுனாக்கா வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்கு குதிரை வைப்பாங்க, சூழம் வைப்பாங்க. அவங்களுடைய மனசில் என்ன பண்ணுதோ அதை செய்வாங்க. இதான் நடக்கிற நிகழ்ச்சி இது. ரொம்ப சந்தோஷம். எங்கள் பேர் கோதண்டராமன். என் பேர். எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமா இருக்குது. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம் தகவல். நம்ம ஒரு கோயில் போகல, லிங்கம் கூட திரும்பி இருக்குங்க. அய்யனாரப்பன் கோயில்ல இருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து வந்தோம்னா நாகவல்லி அம்மன் திருக்கோயில். நம்ம அப்படியே இங்கேயும் உள்ள போய் தரிசனம் பண்ணிடலாம். ஆனா இந்த அய்யனாரப்பன் கோயில் நான் வருவேன்னு கனவுல கூட எதிர்பார்க்கலைங்க. நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் இந்த பயணத்துல. அப்படியே நம்ம நாகவல்லி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படியே பாருங்க நீங்களும். பாண்டிச்சேரியில இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விசேஷம் உள்ள கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. பாண்டிச்சேரி யாரும் தவறுதலா புரிஞ்சுக்க வேணாம். இங்க கோயிலும் நிறைய இருக்கு. வாங்க. இங்க புத்து இருக்கு பாருங்க. இங்கதான் இந்த அம்மனை வழிபடுறாங்க, நாகவல்லி அம்மன்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தது. ஏங்க இந்த வீடியோல நல்லா உன்னிப்பா பாருங்க. அந்த புத்துல வந்து அம்மனோட திருவுருவம் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்குங்க. ஒரு அமைதியான சூழல்ல இப்படி ஒரு இடம் பாண்டிச்சேரியில பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நம்ம அடுத்தடுத்து நிறைய கோயில பார்த்தரலாம். இப்போ ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம அய்யனாரப்பன் கோயிலுக்கு அப்படியே உள்ள போயிடலாம். யானை தான் இங்க வந்து வாகனமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இந்த கோயில் நிஜமாலுமே ரொம்ப பழைய கோயில்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அய்யனாரப்பன் கோயில்ல உள்ள போய் பார்த்தாச்சு. அய்யனாரப்பனை பார்த்தாச்சு. திருவுருவ சிலையை பார்த்தாச்சு. அவர் அவரு அவரு அவங்க குடும்பத்தோட இருக்காரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு உள்ள சிற்பத்தை பார்க்குறப்ப. நம்ம அப்படியே கோயிலை சுத்திட்டு நம்ம முருகர் இருக்காரு. அவரையே எட்டி பார்த்துட்டு போயிடலாம். நிஜமாலுமே இந்த கோயில் ரொம்ப பழைய கோயிலுங்க. வரலாறுலாம் மெய்சிலிர்க்க வைக்குது. ஆனா அது முழுமையா என்னால தெரிஞ்சுக்க முடியல. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நேர்ல வந்து பார்த்துக்கோங்க. காலபைரவர் இருக்காரு. காலபைரவரோட இந்த கோயில் நம்ம முடிச்சுக்கலாம். யாம் இருக்க பயமே. நம்ம அடுத்த கோயில்ல சந்திப்போம். காலபைரவர் பார்த்தாச்சு. அவ்வளோதான் இந்த கோயில்ல. நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். யாம் இருக்க பயமே அடுத்த கோயில்ல பார்க்கலாம்.